Hi friends, this is Vijay from Durvam Academy. So Unit 8 and 9 பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கெடியூல் கொடுத்து அதுக்கான டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது போல் டிஎன்பிஎஸ்சி மாடல் டெஸ்ட் 2ஓட வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் வந்து நம்ம 25 சம்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கொஷின் பேப்பரில் உள்ள சம்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 5 பார்ட் இருக்கும். ஒரு பார்ட்டுக்கு வந்து 5 வீடியோ இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான எல்லா மாடலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியான பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்குறோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த சம்ஸை வந்து பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் வைஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக உள்ள மாடலில் இருந்து ஸோ அடுத்தடுத்து என்ன சம்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மாடலில் எல்லா மாடலும் கவர் பண்ண மாதிரியான பிளேலிஸ்ட் அது. ஸோ அதை வந்து பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த சம்ஸை வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எ சம் பிகம்ஸ் rupees 1352 in 2 years at 4% per annum compound interest. The sum is அப்படின்னா கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 1352 மாறுகிறது எனில் அசலை காண்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த சம்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை ஏதோ ஒரு சம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1352 வந்து மாறுது. ஓகேங்களா? அப்போ ஒரு சம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து 1352 மாறிடுச்சு. ஸோ அப்போ மாறினது என்ன வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ. ஸோ அமௌண்ட்டு தான் வந்து இந்த வேல்யூ 1352. ஓகேங்களா? வருஷம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n=2 வருஷம். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் r=4%. ஓகேங்களா? ஸோ இங்கே பிரின்சிபல் என்ன, ஏதோ ஒரு அசல் தானே, அந்த அசல் என்ன அப்படிங்கிறத வந்து கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? A = P × 1 + R / 100 to the whole power n. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இங்கே உள்ள வேல்யூஸை நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். A = 1352 அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இந்த ஏக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1352 = பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் P அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4% / 100 to the whole power n. என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. ஓகேங்களா? அதனால் 2 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 4ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இங்கே 1 டைம் போகும். இங்கே 25 × 4 வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். 25 × 1 25 + 1 26. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 1352 = P × 26 / 25 × 26 / 25. ஓகேங்களா? இங்கே பவரில் வந்து 2 இருக்கிறதுனால இங்கே 2 டைம்ஸ் நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பியை ஒரு சைடு வச்சுக்கிட்டு மற்ற வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிவிஷனில் இருக்கிறதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு மேலே மல்டிப்ளிகேஷன்லாம் வந்துடும். அப்போ எப்படி வரும் அப்படின்னா 25 / 26 × 25 / 26 × 1352 = P. ஓகேங்களா? இப்போ நம்ம 26ஐயும் இந்த 1352ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 வரும். 52 × 26 வந்து பார்த்தீங்கன்னா 1352. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இந்த 26ஐயும் இந்த 52ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து 2 வரும். 2 × 26 வந்து பார்த்தீங்கன்னா 52. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 25 × 25 × 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். 25 × 25 × 2 = P. ஸோ இந்த 3 வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ₹1250 கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபலோட வேல்யூ. ஸோ இந்த சம்மில் வந்து பிரின்சிபல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 1250. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 1250 இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் பாருங்க. இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் ₹2000 amounts to ₹2420 at 10% per annum in compound interest. அசல் ரூபாய் 2000 ஆனது 10% ஆண்டு வட்டியில் கூட்டு வட்டி முறையில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில்
ரூபாய் 2420 மாறும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, எனக்கு வந்து அசல் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அப்போ பிரின்சிபல் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். பிரின்சிபல் ஈக்குவல் டு 2000. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து 2420 மாறும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு. அப்போ அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க 2420. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துட்டாங்க. எத்தனை ஆண்டுகளில் அப்படிங்கிறதான் வந்து கொஸ்டின். எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னா நம்ம n வந்து கண்டுபிடிக்கணும். n ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இப்போ ஃபார்முலா என்ன நமக்கு, a ஈக்குவல் டு p இன்ட்டு 1 ப்ளஸ் r டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் n. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இங்கே அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அமௌண்ட்டை நம்ம வந்து இங்கே எழுதிக்கிறோம். 2420 ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஓகேங்களா, 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% டிவைடட் பை 100. ஸோ இந்த 10 அப்படியே எழுதிட்டோம் 10%ங்கிறதுனால ஹோல் பவர் n. ஸோ n தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 10ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா இங்கே 1 வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வந்துடும். ஓகேங்களா, அப்போ 10 × 1 10 + 1 11. நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா அப்போது இங்கே இருக்கிற வேல்யூ இருக்குது பாருங்கள், ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற 2000 நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே போனால் டிவிஷனில் வந்துடும். 2420 டிவைடட் பை 2000 ஈக்குவல் டு 11 டிவைடட் பை 10 டு தி ஹோல் பவர் n. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 2420ஐயும் இந்த 2000ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். அப்போ இந்த 0வையும் இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது இதை 2 டைம் டேபிளில் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இதையும் 2 டைம் டேபிளில் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 121 வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 வந்துடும். இப்போ எப்படி இருக்கும், 121 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 11 டிவைடட் பை 10 டு தி ஹோல் பவர் n. ஓகேங்களா, ஸோ இது எப்படி எழுதலாம், நம்ம பிரித்து எழுதலாம். ஸோ இங்கே வந்து 11 டிவைடட் பை 10ன்னு வரணும் இங்கே. ஸோ அது எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, உங்களுக்கு 11 ஸ்கொயர் டிவைடட் பை 10 ஸ்கொயர்னு எழுதலாங்களா. 10 ஸ்கொயர் 10 × 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100. 11 × 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 × 11 வந்து 121 வந்துடும். ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஈக்குவல் டு 11 டிவைடட் பை 10 டு தி ஹோல் பவர் n. ஸோ இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, அதாவது நியூமரேட்டர்லேயும் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்படி ஸ்கொயர் இருக்கும்போது இதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஸ்கொயராக நம்ம பண்ணிடலாம். அப்போ 11 டிவைடட் பை 10 டு தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 11 டிவைடட் பை 10 டு தி ஹோல் பவர் n. ஸோ இங்கே 11 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 11 டிவைடட் பை 10. இங்கே வந்து பவரில் n இருக்குது, இங்கே வந்து பவரில் 2 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது காமனாக வந்து கீழே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த பவரில் உள்ள வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். அப்போ n ஈக்குவல் டு 2 years. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 years. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாடல் சம்லாம் வந்து நம்ம ஏற்கனவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் கீழே உள்ள அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே இருக்குது. ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் எ சர்டைன் சம் ஆஃப் மணி rupees 3,45,600 amounts to rupees 4,39,400 in 3 years. Find the rate of compound interest. எந்த கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 3,45,600 ஆனது 3 ஆண்டுகளில் 4,39,400 மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டைன் சம். அப்போ பிரின்சிபல் வந்து கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் வந்து ஈக்குவல் டு 3,45,600. ஓகேங்களா, அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,39,400. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n ஈக்குவல் டு 3 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து கொஸ்டின். ஸோ ஃபார்முலா என்ன நமக்கு, a ஈக்குவல் டு p இன்ட்டு 1 + r டிவைடட் பை 100
to the whole power n. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அமௌண்ட்டுக்கான வேல்யூ என்ன? 4,39,400 ஈக்குவல் டு பிரின்சிபல் நமக்கு என்ன? 3,45,600. ஓகேங்களா? இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன உங்களுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் அப்படியே வச்சுக்கிறோம். டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் n 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம். அப்புறம் இங்கே உள்ள வேல்யூ நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் நம்ம கொண்டு போகிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் அப்படின்னா 4,39,400 divided by 345600 equal to, so 100 into 100 plus r divided by 100 to the whole cube. இப்போ இந்த 0 நம்ம கேன்சல் ஆகிடுது, இந்த 0 கேன்சல் ஆகிடுது. ஸோ இதை நம்ம 2 டைம் டேபிளில் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 2197 வந்து கிடைக்கும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1728 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2197 டிவைடட் பை 1728. ஸோ இதை நம்ம வந்து க்யூப் ரூட் எடுக்கணும். க்யூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே உள்ள வந்து பவர் 3 வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இங்கே வந்து க்யூப் ரூட் கொடுத்துட்டாலே இங்கே வந்து பவர் 3 வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ 2197 divided by 1728 equal to 100 plus r divided by 100. இங்கே உள்ள 3 வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா அப்படின்னா இங்கே க்யூப் ரூட் எடுத்ததுனால. ஸோ இந்த வேல்யூவுக்கு நம்ம க்யூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 13 divided by 12 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 13 into 13 into 13 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2197 வரும். அதே போல் 12 into 12 into 12 1728 வரும். ஓகேங்களா? அதனால தான் இங்கே வந்து 13 divided by 12 வந்து கொடுத்துருக்குறோம். அதுக்கடுத்தது இங்கே டிவிஷனில் இருக்கிற 100 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இன்ட்டு 100 ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ஆர். ஸோ இதை 4 டைம் டேபிளில் நம்ம அடிக்கிறோம். இப்போ 3 கிடைக்கும். 4 3s are 12. இதை 4 டைம் டேபிளில் நம்ம அடிக்கிறோம். இங்கே 25 வந்து வரும். ஓகேங்களா? இப்போ 13 into 25 divided by 3 வரும். 13 into 25 என்ன நமக்கு 325 divided by 3. இங்கே உள்ள 100 வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸில் இருக்கிற 100 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். -100 ஈக்குவல் டு ஆர். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஏன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுற மாதிரி இல்லை பார்த்தீங்களா? ஸோ அதனால் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். 3 into 100 minus 325. ஸோ அது ஒரு ஸ்டெப்பாகவே நான் எழுதிடுறேன். 325 minus 300 divided by 3 equal to r. அப்போ 325ல் 300 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 25 divided by 3 equal to r வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது இப்படியே எழுதிக்கலாம். இல்லை நம்ம வந்து இன்னும் மேலும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு r equal to 8 into 1/3 வரும். ஸோ 25 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ r equal to 8 into 1/3%. ஓகேங்களா? 8 1/3%. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 8 1/3%. நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. சம் நம்பர் 4. ராகுல் இன்வெஸ்டட் ₹16,000 at the rate of 10% per annum for 1 year. Find the compound interest received by Rahul at the end of the year if the interest is compounded half yearly. ஓகேங்களா? ராகுல் ரூபாய் 16,000ஐ 10% ஆண்டு வட்டியில் ஒரு வருடத்திற்கு முதலீடு செய்கிறார். அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு வருட முடிவில் ராகுல் பெறும் கூட்டு வட்டியை காண்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டியை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ சம்மில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன? பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16,000.
பிரின்சிபல் 16,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு வருஷம் டைம் வந்து ஒரு வருஷம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஸோ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படிங்கும்போது அதுக்கான ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை 200 டு தி ஹோல் பவர் 2n. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் வந்து கண்டுபிடிச்சி ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சிஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏ ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? 16,000 கொடுத்துருக்காங்களா? 16,000 இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% டிவைடட் பை 200 டு தி ஹோல் பவர் 2n. ஸோ என்னுங்கிறது வந்து 1. அப்போ 2 × 1 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே 1/20 வந்துடும். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 20 × 1 20 + 1 21. ஓகேங்களா? இப்போ ஏ ஈக்குவல் டு 16,000 இன்ட்டு 21 டிவைடட் பை 20 இன்ட்டு 21 டிவைடட் பை 20. இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடுது. ஸோ இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் பண்ணிடுறோம். இந்த 2வையும் 160 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 80 வரும். இந்த 2வையும் இந்த 80 நம்ம கேன்சல் பண்ணால் 40 வரும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன? ஏ ஈக்குவல் டு 40 இன்ட்டு 21 இன்ட்டு 21. ஸோ இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ வேல்யூ வந்து கிடச்சிரும் 17,640. ஸோ 17,640 அதுதான் வந்து ஏவோட வேல்யூ. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஏ மைனஸ் பி. அப்போ 17,640 மைனஸ் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16,000. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும். சிஏ ஈக்குவல் டு 1,640 rupees. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ₹1,640 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க, 5th சம். இதுவும் வந்து லாஸ்ட் சம் மாதிரி தான். வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த சம் ஆஃப் ₹8,000 ஆஃப்டர் 3 years அட் த ரேட் ஆஃப் 5% per annum. ஓகேங்களா? இதுவும் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. ₹8,000க்கு 5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஸோ இங்கே என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க? பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,000 கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் ஈக்குவல் டு 8,000. அதுக்கு அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5%. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வந்து கொடுத்துருக்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு வட்டி கணக்கிடப்படும் பொழுது அதுக்கான ஃபார்முலா என்ன? ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை 100 to the whole power n. Compound interest கான formula CA equal to A minus P, amount minus principal. ஸோ இந்த வேல்யூஸாக நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது A equal to principal வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,000. ஓகேங்களா? இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% டிவைடட் பை 100 to the whole power n வந்து பார்த்தீங்கன்னா 3. இப்போ இந்த 5ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இங்கே 1 வந்துடும், இங்கே வந்து 20 வரும். 20 × 5 வந்து 100. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 20 × 1 20 + 1 21. இப்போ ஏ ஈக்குவல் டு 8,000 இன்ட்டு 21 டிவைடட் பை 20 இன்ட்டு 21 டிவைடட் பை 20 இன்ட்டு 21 டிவைடட் பை 20. ஸோ இங்கே 3 இருக்கிறதுனால இங்கே 3 டைம்ஸ் நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். இந்த 0வெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இந்த 0வும் இந்த 0 கேன்சல் பண்ணிடுறோம். பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இருக்குது. இந்த 2வையும் இந்த 18 நம்ம கேன்சல் பண்ணால் இங்கே 4 வரும். இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 2 வரும். இந்த 2வையும் இந்த 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 × 21 × 21. 3 21ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ ஈக்குவல் டு 9261 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அமௌண்ட். ஓகேங்களா? நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ 9261 மைனஸ் 8,000. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா
1261 ரூபாய் கிடைக்கும். அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ 1261. ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், 1261. ஸோ இதோட இந்த வீடியோ பார்ட் வந்து ஓவர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.